ஆண்டவரே, என்னுடைய இஷ்டத்துக்கு நான் என் வாழ்க்கை என்ன பண்ண மாட்டேன்னா அமைக்கவே மாட்டேன். எதுலையுமே என்னுடைய இஷ்டத்துக்கு அமைக்க மாட்டேன். ஒருவேளை நீங்க அப்படி எல்லாரை விட ரொம்ப உயர்ந்த இடத்துல போயிட்டீங்களா, உங்களை ஸ்டிக் பண்றதுக்கு, உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆட்களே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க போனீங்களா, நான் நம்புறேன் யாருடைய கையில அடங்குங்கன்னா கர்த்தருடைய கையிலே நீங்க அடங்கணும். அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு டிசைன் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும், உங்க கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கணும். அப்படி நீங்க அவருடைய கரத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா கூட அவர் உங்களை எப்படி நடத்துவார்னா நேர்த்தியாய் கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா எல்லாரும்? ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. நீங்க உங்களுடைய மனம் போன போக்குல போட்ட எல்லா கோடுகளையும் கர்த்தர் இன்றைக்கு அழித்து அவருடைய வழியை உங்களுக்கு தருவாரா? யாரோ ஒருத்தர், பாஸ்டர் இந்த செய்தி எனக்காகவே நீங்க கொடுத்தீங்க பாஸ்டர், என் பிள்ளைக்காகவே கொடுத்திருக்கீங்க பாஸ்டர், அவன் மனமோன போன போக்குல போய் இன்னைக்கு பெரிய பிரச்சனைக்குள்ள ஆளாயிருக்கான், அவன் தான் அவன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டான், அவன் தான் அவன் வாழ்க்கையை போட்டுக்கிட்டான், அவன் தான் அப்படி பண்ணிட்டா பாஸ்டர், அவருடைய மனம் போன போக்குல போனான். நான் சொல்லி கேட்கல, நான் பண்ணி எதுவுமே கேட்கல, என் வீட்டுக்காரர் கேட்கல, என் மனைவி கேட்கல, இப்போ இஷ்டம் போல அவன் போட்டதுனால இன்னைக்கு அதன் நிமித்தமாய் வருகிற பாடுகளை அவன் அனுபவிக்கிறான், நானும் சேர்ந்து அனுபவிக்கிறேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஆராதனை ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு, இல்ல என் மீட்பர் நீ தெரியாதனமா போட்ட கோடுகளை, ஹல்லேலூயா, யாருடைய சொற்பேச்சும் கேட்காமல் போடப்பட்ட அந்த கோடுகளை, ஓஹோ ஹல்லேலூயா, உன்னுடைய இஷ்டம் போல மனம் போன போக்குல போன அந்த நடந்த பாதைகளை கர்த்தர் இப்பொழுது அழித்து அவருடைய பாதையிலே இந்த 6வது நாள் கர்த்தர் கொண்டு வருவாராக. ஜெபிங்க. ஒவ்வொரு வாலிப தம்பியும் ஜெபிங்க, தங்கச்சியும் ஜெபிங்க, கணவன்மார் ஜெபிங்க, தகப்பனார் ஜெபிங்க, தாயார் ஜெபிங்க. ஏசப்பா 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 ஏசப்பா, நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்கள்.